என்ன எப்போ பார்த்தாலும் எதையாவது உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறிய? எப்போ பார்த்தாலும் உட்காந்து ஏதாவது கவலை கவலைன்ட்டே இருக்கிறிய, யோசிச்சுக்கிட்டே இருக்கிய, சிந்தனையில் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறிய. அதை நினச்சா கவலையாக இருக்குது, இதை நினச்சா கவலையாக இருக்குது, தேச நடக்கிற சம்பவத்தை பார்த்தா கவலையாக இருக்குது. என்ன பண்ணனே எனக்கு தெரியலம்மா. ஒரே சிந்தனையாக வருது. என்ன பண்ண, என்ன செய்யலாம், இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சிந்தனையாக இருக்குமா. அதனால் அப்படியே சிந்திச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ தான் அங்கே உட்காந்து வீணாக சிந்தனையாக சிந்திச்சிட்டு இருந்தீங்க. அந்த கவலை இந்த கவலை, தேசத்தை குறித்து கவலைன்னு. இப்போ நீங்கள் வந்து பைபிள் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சிந்தனையெல்லாம் மாறிடுச்சா? ஆமாம்மா, சிந்தனைலாம் மாறிட்டு. வேதத்தை வாசி ஜெபின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த வேதத்தை வசனம் வாசித்துட்டே இருக்கும்போது சங்கீதம் 119 113 வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன்னு சொல்லி வசனம் என்கிட்ட பேசிச்சுமா. அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வார்த்தை பாரு, வீண் சிந்தனைகள் நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். தாவீது பாருங்க, வீண் சிந்தனை என்ன செஞ்சாராம், வெறுத்துட்டாரு, வேதத்தில் பிரியப்பட்டாராம். அப்போ ஆவியாண்ட பேசினாரு, நீ நினைச்ச வீண் சிந்தனை வரக்கூடாது. வீண் சிந்தனை வந்துட்டா, கவலை வந்தா, பாரம் வந்தா, குடும்பத்தில் பாருங்க பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் நெருக்கும் பொழுது வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அல்லேலூயா கர்த்தர் நம்மளை இடைப்படுகிறார். அதனால கர்த்தர் நினைச்சார், அந்த வசனத்தை வாசின்னு சொன்னாரு. அது வாசித்தே நீங்களும் தேவ பிள்ளைகளே வீண் சிந்தனை வரும் பொழுது. ஏன்னா பெண்களுக்கு நிறைய கவலை உண்டு பாருங்க. வீட்டு கவலை, கணவன் நினைச்சு கவலை, பிள்ளை நினைச்சு கவலை. அல்லேலூயா. ஆனா வீண் சிந்தனை அப்படியே யோசிச்சுட்டே இருக்க கூடாது பாருங்க. நானும் அப்படிதான் யோசித்தேன். வேதத்தை வாசின்னு சொன்னாரு, செபிக்க சொன்னாரு. அதில் வீண் சிந்தனை இனி நமக்கு என்ன வேண்டாம் பாருங்க. அதை வெறுத்துருங்க. அதை வெறுத்துருதாப்பா, வீண் சிந்தனை எனக்கு வேண்டவே வேண்டாம்னு வெறுத்துருங்க. அப்படி வேதத்தில் பிரியப்படும் பொழுது அதில் இல்லை அவர் அழகா நம்மகிட்ட நினைச்சுறாரு, நம்மகிட்ட பேசுறாரு. மாத்திரமல்ல, ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்தது. நம்ம தேவனை என்ன செஞ்சிருக்கோம், கர்த்தரென்று நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா அவரை மகிமைப்படுத்தல பாருங்க. எவ்வளவோ ஒரு அற்புதங்கள் நமக்கு செய்யறாரு, எவ்வளவோ அதிசயங்களை செய்ய உயிரோடு நம்ம அவருடைய கிருபை பாருங்க. அதை நம்ம துதிக்காம, வானத்தை பூமியை படைத்த ராஜாதி ராஜாவை நம்ம துதிக்காம எவ்வளவோ அற்புதங்கள் நம்ம அவருடைய சமூகத்தில் வாங்கியிருக்கோம், பெற்றிருக்கோம். ஆனா பிசாசு இப்ப இருக்க நினைச்ச கவலை வச்சு இப்படியே வேதனைப்படு. இன்னும் செபிச்சா, இன்னும் துதிக்க ஆரம்பிச்சா நிறைய அற்புதத்தை ஆண்டு சபத்தில் வாங்கினோம்னு சொல்லி என்ன செய்யறான், வீண் சிந்தனை கொடுத்து என்ன செய்யறான், நம்மளை வேதனைப்படுத்துறான். தேவ பிள்ளைகளே, சகோதரனே சகோதரியே, இன்னையில இருந்து பாருங்க, அம்மா தேவனை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுப்பா உமக்கு நன்றி, எவ்வளவு நன்மை எனக்கு செஞ்சீங்கப்பா, இனி எவ்வளவு நன்மை செய்ய போறீங்க ஆண்டவரே. இனி இந்த வீண் சிந்தனை வேண்டவே வேண்டாம். நான் வீணர போகவே கூடாதுப்பா. உணர்வில்லாத அந்த இருள் அடையக்கூடாது இயேசுப்பா. எனக்கு ஒரு உணர்வை கொடுங்க இயேசுப்பா. என் இருளை அடையாதபடி அல்லேலூயா காத்துக்கொள்ளுன்னு சொல்லி பாருங்க. நல்லா வேத வசனம் வாசித்து வாசித்து தியானிக்க. அது மாத்திரமல்ல, தேவனை நல்லா நீங்க மகிமைப்படுத்துங்க. அதுதான் நம்மளுக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதம் பாருங்க. நானும் என் வாழ்க்கையில பாருங்க நிறைய கஷ்டங்கள் பாடுகளை அனுபவிக்கும் போதெல்லாம் இப்படிதான் அப்படியே சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அல்லேலூயா. ஆனா கர்த்தரை தேட 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 பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. வீணாக பாருங்க, யூடியூப்ல வீணாக டிவியில பாருங்க நேரத்தை செலவு பண்ணாது, வீண் சிந்தனை வராதபடி பாருங்க, கவலைக்கு இடம் கொடுக்காதபடி நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் நான் போற்றுவேன், இன்னும் நான் தேவனோடு சஞ்சரிப்பேன்னு சொல்லி பாருங்க. நீங்க அப்புறம் நாளில் வேர்த்தை வசனத்தை வாசிங்க, தியானிங்க. அதில் அவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி நீங்க துதிங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வரப்பு நாட்களை பெரிய காரியங்களை உங்களுக்கு சப்பா ஸ்தோத்திரம். இனி வீண் சிந்தனை எங்களுக்கு வேண்டாப்பா. எதையோ நாங்கள் சிந்தித்து சிந்தித்து நாங்கள் ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம் இசப்பா. இனி வீண் சிந்தனை சிந்திக்காதபடி உடைய வேதத்தை வாசிக்க, நேசிக்க, ஜெபிக்க, உங்களை துதிக்க ஆண்டவரே அந்த கிருபை தாங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் அந்த வல்லமை இறங்கட்டும் ராஜா. இனி எங்கள் பிள்ளைகளுக்கு வீண் சிந்தனை வேண்டாம் இசப்பா. அதெல்லாம் இல்லை, வீட்டில் ஒருவருக்கும் அந்த வீண் சிந்தனை வரவே கூடாது ராஜா. வீணான கவலை வரக்கூடாது இசப்பா. இனி வீணான சிந்திச்சு சிந்திச்சு நாங்கள் சோர்ந்து விடாதபடி, கவலை வந்து விடாதபடி, வியாதி வந்து எங்களை வேதனைப்படுத்தி விடாதபடி ராஜா. நாங்கள் வீண் சிந்தனைகளை வெறுத்து ராஜா உடைய வேதத்தில் பிரியப்பட உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வீட்லையும் அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா, அற்புதங்களை காண பண்ணுங்கப்பா. இரவும் பகலும் வேத வாசனை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. வேத வசனத்தை வாசித்து தியானிக்க உதவி செய்யுங்க.
செபிக்க உதவி செய்யுங்க, துதிக்க வைங்க இசப்பா. ஒவ்வொரு வீடு ஜெபவிடாய் மாறட்டும், வல்லமை இறங்கட்டும் ராஜா, உடைய அக்கினி இறங்கட்டும் இறங்கட்டும். சோர்ந்து போன பிள்ளைகள் எழுப்பி செபிக்க வைங்க, துதிக்க வைங்க. இனி வீண் சிந்தனை ஒரு நாளும் வேண்டாம் இசப்பா. ஹல்லேலூயா. ஒரு ஜெப வீராங்கனையை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்களும் எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா கஷ்டங்களும் எரிஞ்சு போகட்டும் இயேசப்பா. இன்னும் நான் துதிப்பேன், இன்னும் நான் செபிப்பேன்னு சொல்லி எழும்பத்தக்கதாக அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு மேலே ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க இயேசப்பா. ஊற்றும், இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுதே வீணான சிந்தனை வெளியேறி போகட்டும், வீணான கவலை வெளியேறி போகட்டும். அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஜெபிக்க வைங்க, துதிக்க வைங்க. வேதத்து மேல் பிரியமாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கெங்கேயோ பிரியம் வராதபடி வேதத்தை வாசித்து உண்மை வாஞ்சிக்க, உண்மையில் பிரியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு வீட்லையும் அதிசய அற்புதம் நடக்கட்டும் ராஜா. உம்மோடு சஞ்சரிக்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கடன் கட்டெல்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. தரித்திர கட்டு உடையட்டும், மரண கட்டு உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதிசயம் நடக்கட்டும் ராஜா, அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு வீடும் ஆண்டவரை குட்டி பரலோகமாய் மாறட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் சிவத்தை வாசிக்க நேசிக்க உதவி செய்ய வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.